விஞ்ஞானம் தலை தூக்கி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலும் கூட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் எதை கூறினார்களோ அவ்வாறு இந்த உலகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. அதை இன்றைய விஞ்ஞானம் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எதை நம்மவருக்கு சொல்லித்தரவில்லை. அனைத்து விடயங்களில் இந்த உலகத்தில் ஒரு பிள்ளை, ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரைக்கும் உண்டான அனைத்து விடயங்களையும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். ஒருமுறை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு மஜ்லிஸில் அன்ன ரஜுலன் கான யகுலு இந்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷிமாலிஹி, ஒரு மனிதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய மஜ்லிஸ், அதாவது ஒரு மஜ்லிஸ் என்று சொல்லும் பொழுது ஒரு விருந்து பிரசாரம். அந்த விருந்து பிரசாரத்தில் யூதர்களும் வருவார்கள், காபிர்களும் வருவார்கள். அவ்வாறான ஒரு மஜ்லிஸில் ஒரு மனிதன் அவனுடைய இடது கரத்தால் உணவை அறிந்து கொண்டிருக்கின்றான். அதை பார்த்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஃபகால லஹு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் பியமீனிக், அந்த மனிதனை பார்த்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள், நீ உன்னுடைய வலது கரத்தை கொண்டு உணவு உட்கொள், உணவு அருந்து என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள். அதற்கு அந்த மனிதன் கூறுகின்றான், கால லா அஸ்ததீஉ, என்னால் வலது கரத்தால் சாப்பிட முடியாது. இந்த இடத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். என்னவென்று சொன்னால், அந்த மனிதனுடைய வலது கரம் அவனுக்கு இயங்காமல் இருக்கவில்லை. அவனுடைய வலது கரம் ஏதேனும் நோயினால் இருக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த வார்த்தையை நான் எதற்காக வேண்டி கேட்க வேண்டும், எதற்காக வேண்டி அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கில் அவன், நான் வலது கரத்தால் சாப்பிட மாட்டேன், இடது கரத்தால் தான் சாப்பிடுவேன் என்பதாக கூறுகின்றார். அதற்கு ஃபகாலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஸ்ததஅத, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அந்த மனிதனை பார்த்து கூறுகின்றார்கள், உன்னால் சாப்பிடாமலே போய்விடும், உன்னால்